السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பாவங்களை தவிர்க்க வேண்டும். அதற்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுவது தக்குவா என்ற இறையச்சம். அந்த இறையச்சத்தை எப்படியெல்லாம் நம்முள் வலுப்படுத்த முடியும், நம்மில் வளர்க்க முடியும் என்ற சிந்தனையில் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் தொழுகையை பற்றி. தொழுகை என்பது ஒரு அடியானை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தொழுகை என்பது ஒரு அடியானுடைய எண்ணங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. தொழுகை என்பது ஒரு அடியானுடைய பாதையை மாற்றி அவனுடைய மனக்கண்களை, அகக்கண்களை திறப்பதாக இருக்கிறது. ஆக எப்பொழுது ஒரு அடியான் இறைவனுக்காக எந்த ஒரு தீய சிந்தனைகளும் இல்லாமல், மக்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல், முகஸ்துதிக்காக இல்லாமல், இறைவனுக்காக எப்பொழுது ஒரு அடியான் தொழுகிறானோ அப்பொழுது அந்த அடியானுடைய கல்புகள் ஒளி பிரகாசமாக ஆகிறது. எனவே இந்த தொழுகை என்பது நம்முடைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் தன் திருமறையில் கூறும் பொழுது இவ்வாறாக கூறுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது நீங்கள் செய்த தீமையான விஷயங்களை எல்லாம் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று இறைவன் தன் திருமறையில் கூறியிருக்கிறான். ஆக நாம் இறைவனுக்காக தொழுக வேண்டும். இப்ப நம்ம நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னன்னா அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டிட்டாலே நமக்கு மறந்து போன விஷயம் எல்லாமே தொழுகையில தான் ஞாபகம் வரும். இப்போ வீட்டுல ஒருத்தர் சாவியை தேடி தேடி பார்த்துட்டு தொழுகையில தக்பீர் கட்டணோடனே டிவி பின்னாடி தான் வச்சோம் அப்படின்ற ஞாபகம் வரும். ஆக தொழுகையில் வரும் பொழுது இந்த மாதிரி தவறான சிந்தனைகள் வருது. அப்புறம் எப்படி நான் தொழுகையை ஒரு ஓர்மையா தொழுக முடியும், தொழுகை எப்படி நான் நேர்த்தியா தொழுக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அப்படிப்பட்ட சிந்தனைகளை ஷைத்தான் நமக்குள் போடுவான். சிந்தனைகள் வரதான் செய்யும். ஆனால் நாம் விடாமல் விடாப்படியாக தொழுது கொண்டே இருக்க வேண்டும். எப்படின்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ 2 கிளாஸ் உடைய தண்ணி இருக்கு, ஒரு கிளாஸ் ஃபுல்லா அழுக்கான தண்ணி இருக்கு. இந்த அழுக்கான தண்ணிக்குள்ள நல்ல தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல அந்த அழுக்கான தண்ணி வெளியே போயிடும், அந்த நல்ல தண்ணி ஃபுல்லா ரொம்பிடும். அப்போ நம்ம அந்த தீய விஷயங்கள் எல்லாம் நம்முள் இருந்து வெளியே செல்ல செல்லதான் நன்மையான காரியம், இறைவனுடைய ஒளி, இந்த தொழுகையின் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பிரகாசம் அப்பொழுதுதான் கிடைக்கும். ஆக 2 வாட்டி தொழுதுட்டு இந்த மாதிரி எனக்கு சரியா தொழுக முடியல, சரியா எண்ணம் சரியா வரமாட்டுது அப்படின்னு சொல்றது என்பது மிகப்பெரிய ஒரு கை சேதம்னு சொல்லலாம். ஆக தொழுது கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கெட்டது, அந்த தீமை, அந்த இருள் நம்முடைய கல்வை விட்டு நீங்கும், அங்கு ஒரு ஒளி பிறக்கும். ஆக தொழுகை என்பது நம்முடைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய இறையச்சத்தை, தக்குவாவை மென்மேலும் வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதுக்கு அடுத்து நம்ம சிந்திக்க வேண்டியது திக்ர், இறைவனுடைய திக்ர். வலி திக்ருல்லாஹி அக்பர். இறைவனுடைய திக்ர் மிக பெரியது. இறைவன் அனைத்து விஷயங்களிலும், எல்லா விஷயத்திலும் இறைவன் மிக பெரியவனாக இருக்கிறான். இறைவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பாவம் செஞ்சா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்றது வாயில தானா வரணும். நமக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கே எல்லாம் புகழும் என்ற வார்த்தை தானாக வர வேண்டும். ஏதாவது ஒரு ஆச்சரியமான விஷயம் நம்முடைய வாழ்க்கையை நடந்தால் சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை தானாக வர வேண்டும். இன்னைக்கு அந்த மாதிரிலாம் யார் வாயிலையுமே வரமாட்டேது. யாராவது ஒருத்தர் இடத்தில் நன்றி கூற வேண்டும் என்றால் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஜஸா என்ற வார்த்தை யாரிடத்திலும் வரமாட்டேங்குது. இதை போல ஏராளமான விஷயங்களில் கூறலாம். இறைவனுடைய திக்ரை காலையிலிருந்து இரவு உறங்கச் செல்லும் வரை அனைத்து விஷயங்களும் நம்மளால் பிரயோகிக்க முடியும். இருந்தாலும் நம்ம அதை பயன்படுத்துறது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் ஆரம்பிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ், பாரக்கல்லாஹ். யாராவது நம் இடத்தில் மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள், நல்ல வகையிலே மனப்பாடம் செய்தார்கள் என்றால், நல்ல வழியில் படித்தார்கள் என்றால், நல்ல முறையில் மதிப்பெண்கள் எடுத்தார் என்றால் பாரக்கல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய பரக்கத் உண்டாகட்டுமாக. இப்படி இறைவனுடைய திருநாமத்தை திக்ர் செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பாவத்தின் பக்கம் நம்முடைய ஈடுபாடு, நம்முடைய எண்ணங்கள் போவாது. ஆக இன்று நாம் கற்றுக்கொண்ட 2 விஷயங்கள். முதலாவது ஒன்று தொழுகை. தொழுகையை எப்பொழுது ஒரு அடியான் நேர்த்தியாக, நிதானமாக, தொடர்படியாக தொழுகிறானோ அப்பொழுது அவனுடைய கல்பிலே அகப்பட்டிருக்கும் அந்த இருள் அகன்று அவனுடைய கல்பு ஒளிமயமாகிறது. 2வது ஒரு விஷயம் திக்ர். எப்பொழுது ஒரு அடியான் திக்ரை நேர்த்தியாகவும்
இறைவனின் மீது முழு காதலுடனும் செய்கிறானோ அப்பொழுது அவன் பாவத்தின் பக்கம் அவனுடைய எண்ணம் செல்வது கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஒரு பலகீனமான ஹதீஸ் தான், இருந்தாலும் அமல் செய்வதற்கு மிகவும் ஏற்றமான ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜ் என்ற ஒரு அற்புதம் நிகழ்த்தப்பட்டது. ஒவ்வொரு அடியானுக்கும் மிஅராஜ் இருக்கிறது. ஒவ்வொரு அடியானாலும் மிஅராஜுக்கு செல்ல முடியும், இறைவனை தரிசிக்க முடியும். அப்படின்னா அது தொழுகிறதா? தொழுகையில் மட்டும்தான் இறைவனுடைய வாசகங்களை அவன் ஓதுகிறான். அவன் ஓதுவதற்கு இறைவன் அங்கிருந்து பதில் கூறுகிறான். ஆக இப்படி தொழுகை என்பது நம்முடைய அடியார்களின் ஒரு மஹராஜாக இருக்கிறது. எனவே வல்லோன் அல்லாஹ் அந்த தொழுகையிலே இனிமை கண்டு வெற்றி கொள்பவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம் அனைவரையும் சுவனத்திலே ஒன்று சேர்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கான நல்ல நசீபை தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.